மனித உரிமைகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் கிருபாகரன் அவர்களை நாளை நடைபெற இருக்கும் அமெரிக்காவின் தீர்மான வாக்கெடுப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக இங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே கலந்து கொண்டிருக்கின்ற கிருபாகரன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணே, வணக்கம் நேயர்களுக்கு. மிக முக்கியமான நிகழ்வு நாளாக நாளை இருக்க போகிறது, அதாவது 30ஆம் தேதி இருக்க போகின்றது. நாளை 2 அமர்வுகள் இடம்பெற இருக்கின்றன. ஒன்று, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை உத்தியோகபூர்வமாக சபையிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அடுத்தது அமெரிக்காவின் பிரேரணை. முதலில் இந்த ஆணையாளரின் அறிக்கை தொடர்பாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இத்தகைய எதிர் விளைவுகளை இந்த நாடுகள் சொல்ல இருக்கின்றன, அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரைக்கும் தன்னுடைய கருத்தை இதுவரையும் வெளியிடவில்லை. ஸ்ரீலங்கா எவ்வாறான பிரதிபலிப்பை இங்கே பிரதிபலிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அதாவது நாளை இந்த அறிக்கையை ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கு ஜெனீவாவில் இல்லாத காரணத்தினால் அவருடைய உதவி ஆணையாளர் தான் அதை முன்வைப்பார். அதைத் தொடர்ந்து நிச்சயமாக முதலாவதாக பேசுவதற்கு ஸ்ரீலங்காவை தான் அனுமதிப்பார்கள். ஏனென்றால் ஸ்ரீலங்கா பற்றிய விடயம் என்றபடியால் இங்கு ஒரு நடைமுறை இருக்கின்றது, கன்சர்ன் கண்ட்ரி என்று சொல்லி அவர்களிடம் தான் விடுவார்கள். அப்பொழுது ஸ்ரீலங்காவுடைய தூதுவர் தன்னுடைய கருத்துக்களை அடுத்தடுத்து முன்வைப்பதற்கு அவருக்கு இருக்குது. இந்த அறிக்கையில் என்னென்ன விடயங்களை நாங்கள் ஏற்போம், என்னென்ன விடயங்களை ஏற்க மாட்டோம், என்னென்ன குறைகள் அதில் சொல்லப்பட்டுள்ளது போன்றவற்றை அவருக்கு ஒரு குறைந்தது 10 நிமிடமாவது கொடுக்கப்படும். இதைத் தொடர்ந்து முதலாவதாக அங்கத்துவ நாடுகள் ஏதாலும் அந்த அறிக்கை நல்லதா கூடாதா தம்முடைய ஆதரவு என்னென்று கூறுவார் அவர் சுருக்கமாக. அதை தொடர்ந்து அங்கு உள்ள அங்கத்துவம் மற்ற ஐநா நாடுகள் அதுக்கு கருத்து கூறலாம். ஆனால் இது எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் சில விடயங்கள் நிச்சயமாக அறிக்கை வைத்து அறிக்கையை தொடர்ந்து நிச்சயமாக வெளியாகும். இந்த அறிக்கை தொடர்பாக இது இப்பொழுது அறிக்கை வழியாக இருக்கிறது. இந்த அறிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்டம் இந்த அறிக்கை தொடர்பாக உதாரணமாக விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கார். இதை தவிர இந்த அறிக்கை தொடர்பாக அடுத்த கட்டம் ஒப்பாறு இருக்கும். உண்மையில் இந்த அறிக்கையை தொடர்ந்து என்ன நடைபெறும் என்றால், அங்கு முதலாவது கட்டமாக இந்த தீர்மானம் பெறப்போகின்றது. அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அதில் பரிந்துரைகள் ஏறத்தாழ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையில் அது 36 இந்த இவற்றை பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு மனித உரிமை சபையில் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வேண்டும். அப்போ அதனுடைய முதல் கட்டமாக அது அங்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதைக்கும் ஸ்ரீலங்காவை பேசுவதற்கு உரிமை வழங்கப்படும். ஆனால் இங்கு ஒரு விடயம் என்னவென்றால், அந்த பிரேரணைக்கு இவர்களும் கோஸ்பான்சர்ஸ், அதாவது முன்னொழிவர் இணை அனுசரணையாளராக இருக்கின்றபடியால் இது வாக்கெடுப்புக்கு போகாது. அங்கு மேலதிகமாக உரையாடுவதற்கு பெரிதாக இருக்காது. சில நாடுகளுடைய கருத்தை சொல்லி அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். அந்த அறிக்கையை தொடர்ந்து வருகிற பிரேரணை ஸ்ரீலங்கா ஏதாலும் ஆட்சேபம் கூறினால்தான் அது மாற்றப்படும் ஒழிய மற்றபடி அங்கே ஏதாலும் மாற்றங்கள் இருக்கும் என்பது நான் நம்பவில்லை. இப்பொழுது ஒரு நகல் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு வெளியாகி இருக்கின்றது. இதில் ஏதாவது மாற்றங்கள் இறுதி தினத்திலே ஏற்படும் என்று எண்ணுகிறீர்களா? நாளைய கூட்டங்கள் ஆரம்பம் பொழுது அதில் ஏதாலும் மாற்றங்கள் கொண்டு வருவதென்றால் நிச்சயமாக முதலே மற்ற நாடுகளுக்கு தெரிய வரும். ஆகையால் அதை முன்வைப்பதா விடுவதா என்பதை அதற்குரிய அதை முன்வைத்த 4 நாடுகளான அமெரிக்கா, பிரித்தானியா, மசிடோனியா, மொண்டனீக்ரோ போன்ற நாடுகள் முடிவு செய்யும். அவர்கள் அதில் மாற்றங்கள் கொண்டு வருவதானால் இது ஒரு சர்வதேசத்தில் பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் யாவருக்கும் தெரிந்தது, ஸ்ரீலங்கா இந்த இதில் ஒரு கோஸ்பான்சராக வருகின்றார். வந்து கையெழுத்து போட்ட பின்னர் பிறகு இதற்குள் நாங்கள் மாற்றங்கள் செய்ய போகின்றோம், இதை நாங்கள் ஏற்கவில்லை போன்ற விடயங்கள் வருமானால் அது சர்வதேசத்தில் ஒரு சிரிப்பான செயலாக ஸ்ரீலங்கா மீது வரும். ஆகையால் நான் நினைக்கவில்லை இதுவரை ஒன்று நடைபெறாதபடியால் அவர்கள் அதை முன்வைப்பார்கள் என்று. இந்த பிரேரணையிலே 5வது பந்தியிலே விடுதலை புலிகள் மீதும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லை.
இந்த 5வது பந்தி எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகிறது, அதை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? உண்மையில் ஒரு நீதிமன்றத்தில் விசாரணைகள் 2 விதமாக அமையலாம். முதலாவது விஷயம் அவரை இருக்கிறவரை வைத்து விசாரிப்பது, அடுத்ததாக அவர் இல்லாத நிலைமையிலும் அந்த விசாரணையை மேற்கொள்ள முடியும். இங்கு தான் ஒரு முக்கிய கேள்வி வருகின்றது. அவர்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களோ அல்லது விடுதலை புலி என்று இயங்கியவர் யாரையும் வைத்து விசாரணை செய்ய முன்வருவார்களோ, அல்லது விடுதலை புலிகள் இல்லை ஆனால் அவரை பற்றி விசாரிக்க ஒன்றும் அதை பற்றிய விடயங்களை நாங்கள் முன்னொழிய வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைப்பார்களோ தெரியவில்லை. ஆகையால் இந்த முதலாவது இது நிறைவேற்றப்பட்ட பின்னர் அங்கு அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கப் போகுது என்பதை இது முடிந்த பின்னர் தான் அதை முடிவு செய்வார்கள். அதற்கு முன்னர் அது என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்வது கடினம். இதே வேளையில் இந்த 6வது பந்தியிலே ஒரு விசாரணை சபை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அங்கே பொதுநலவாய நாடுகளின் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் வழக்கு தொடுநர்கள் உள்ளடக்கிய ஒரு விசேட சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 6வது இந்த பந்தி எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இந்த நடைமுறை என்பது பலவிதமாக அங்கு வரலாம். முதலாவதாக அங்கு ஒரு சபை உருவாக்கப்பட்ட பின்னர் அங்கு என்ன நேரவட்டனை என்ன விதமாக அதை அங்கே விசாரிக்கப் போகின்றார்கள் என்றது முக்கியம். அதாவது உண்மையில் தமிழில் விடுதலை புலிகளைத்தான் முதலாவதாக விசாரிப்போம் என்று துவங்குகிறார்களோ தெரியவில்லை. அதை முடிய அடுத்தபடியாக கருணா குழுவினரை விசாரிக்கலாம் என்று எண்ணுகிறார்களோ தெரியவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக டக்ளஸ் தேவானந்தை ஆகையால் இவர்களை செய்யும் பொழுதே அங்கு காலம் கடந்துவிடும். இந்த அடிப்படையில் அங்கு எப்படியாக விசாரணை வரும் என்பதை அங்கு ஒரு சபை அமைத்த பின்னர் அங்குள்ள வழக்கறிஞர்கள் தொடர்னர் நீதிபதிகள் சேர்ந்து தான் முதலாவதாக அதுக்கேற்ற ஒரு நேர அட்டவணையை போடுவார்கள். இதுதான் வழமையாக மற்ற நாடுகளில் நடந்த இப்படியான நீதிமன்றங்களில் நடந்த விடயங்கள். ஆகையால் அது எப்படியாக அவர்கள் அதை செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் மணிக்கவனம் குறைக்கிறதுக்கு இந்த விசாரணை அங்கே உள்நாட்டில் இலங்கையில் நடைபெறுமா அல்லது வெளிநாட்டில் நடைபெறுமா? உள்நாட்டில் நடைபெறுவதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஏற்கனவே அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே அங்கே உள்நாட்டிலே சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவித்திருந்தார். இந்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இலங்கையில் எவ்வாறு அந்த விசாரணை சரியாக நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? சில காரணங்களுக்காக அது இந்த இப்போதைய பிரேரணையின்படி அந்த விசாரணை ஸ்ரீலங்காவில் தான் நிச்சயமாக இடம்பெறும். காரணம் நாம் அறிந்த வரையில் இது போன்ற விசாரணைகள் சில வெளிநாடுகளில் நடைபெற்றிருக்கின்றது. அது கோடிக்கணக்கான டாலர் யூரோக்கள் செலவானது. அந்த ஒரு அடிப்படையில் தான் அதுகளை பார்த்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஸ்ரீலங்கா இவ்வளவு பணத்தை செலவழித்து இந்த விசாரணையை வெளிநாட்டுக்கு வைப்பதற்கு, அத்துடன் அங்கே பிரேரணையிலும் அப்படியான ஒரு சேரம் இல்லை, வெளிநாட்டில் தான் செய்ய வேணும் என்று. ஆகையால் இந்த விசாரணை நிச்சயமாக ஸ்ரீலங்காவில் நடைபெறும். ஸ்ரீலங்காவில் நடைபெறும் பொழுது அங்கு அதற்கேற்ற வழக்கறிஞர்கள் அதுகள் வெளியிலிருந்து நாடுகளிலிருந்து தொடுநர்கள் பொதுநல நாடுகளிலிருந்து வருவார்கள். பொதுநல வாய் நாடு பண்ணும் பொழுது மகாராணி பிரித்தானியாவுடைய கொலோனியல் உள்ள நாடு குடியேற்ற நாடுகளில் உள்ள நீதிபதிகளும் அவர்களும் தான் அங்கு சமூகம் அளிப்பார்கள். பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த பொதுநலவாய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானிய குடியேற்றத்தின் கீழ் இருந்த நாடுகள் இலங்கைக்கு ஆதரவான நாடுகள் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது சர்வதேச நாடுகள் சர்வதேச நீதிபதிகள் என்ற அந்த நிலையிலிருந்து மிக கீழ்நிலைக்கு இறக்கப்பட்டு இது ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான ஒரு நாடுகளை கொண்ட ஒரு நீதிபதிகள் குழுவில் தான் விசாரிக்கப்பட போகிறது என்று கூட எதிர்த்தரப்பிலே சொல்லப்படுகிறது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுவார்? நிச்சயமாக ஒரு நீதிபதி என்பவர் நிச்சயமாக தனது அந்தஸ்து கௌரவம் தன்னுடைய செயல்களை பணத்துக்காகவோ அவர் நீதிபதியாக இருக்க முடியாது. நாங்கள் இந்த விஷயத்துக்கு 2 நல்ல உதாரணங்களை பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து திரு பகவதி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு அந்த வெளிநாட்டு பிரமுகர்களை கொண்டு விசாரித்த பொழுது பலர் சொன்னார்கள், இவர் இந்தியாவிலிருந்து வரும் நீதிபதி, இவர் ராஜபக்சவுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்க போகின்றார். ஆனால் அவர் மற்ற மாதிரியாக வேலை செய்தார். அங்கு விசாரணைகள் ஒழுங்காக நடக்கவில்லை. விசாரணைகள் ஒழுங்காக நடைபெறாத காரணத்தை வைத்து அவர்கள் உடனடியாக அங்கிருந்து தாங்கள் செய்ய முடியாது என்று ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்படியான காரணங்களுக்காக
அதே இடத்தில் பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவுடைய மிக நட்பு நாடு. ஆனால் அங்கு உள்ள ஒரு திறமான வழக்கறிஞர் தான் அஸ்மா ஜங்கீர். அவர்தான் இன்றைய இந்த அறிக்கை வெளியாவதில் மூவரில் ஒருவர். ஆகையால் உண்மையில் நீதிபதி உண்மையான நீதியை தேடுபவர்கள் என்னும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அவருடைய கருத்துக்களையோ அவருடைய நிலப்பாட்டுகளையோ நீதியிலிருந்து தவற மாட்டார்கள். இதே வேளையிலே இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்நாட்டு விசாரணை தான் என்று இலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு செவி அளித்திருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையில் இந்த கருத்து பலரும் கதைக்கின்றார்கள். நானும் அந்த செய்தியை பார்த்திருந்தேன். இங்கு மனித உரிமை சபையை பொறுத்தவரையில் நாளை அது நிச்சயமாக அது நிறைவேற்றப்பட போகின்றது. அங்கே உணர்ந்த பிரேரணை அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் பல உண்மைகளை சொல்லுகின்றது, பல பொதுநல விசாரணைகளை பற்றி கொடுக்கின்றது. இந்த அடிப்படையில் அவர் அங்கு கூறும் விடயங்கள் நாம் விவரமாக சிந்தித்தால் நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றோம், ரணில் ஒரு நரி என்று. இவர் நரியாக இருப்பவர் நிச்சயமாக தெற்குள்ள மக்கள் இந்த பிரேரணைக்கு எதிராக எழாமல் இருப்பதற்காக இந்த விடயங்களை சொல்லி இருக்கலாம். இது பற்றி எனக்கு தெரியாது. இது ஒரு உத்தியோகபூர்வமான கருத்தல்ல, அவர் பத்திரிகை கூறியதாக வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக இதை இங்குள்ள ராஜேந்திரிகளே பார்ப்பார்கள். இங்கு பிரேரணையில் என்னவோ இருக்கின்றது, அவர் என்னவோ புசத்துகின்றார் என்று. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது தெற்குக்காக அவர்களை சமாளிப்பதற்காக சொல்லப்படும் விடயங்கள் என்று. ஆகையால் இந்த விடயத்தை நான் இப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அது